திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் செயல்பட்டு வரும் சாய ஆலைகள் வெளியேற்றும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாய நிறுவன ஆலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க தவறினால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ஜெரி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் அணைப்பாளையம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த டையிங் நிறுவனமானது சாய கழிவுகளை வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்த விவசாயிகளிடம் நான் கேட்போம். என்ன கேட்டீங்கன்னா, நாங்க தன்னார்வலர்களே சேர்ந்துங்க ஒரு 500 பேருக்கு பக்கமா சேர்ந்துங்க இந்த 4 மாதத்துக்கு முன்னாடிங்க அணைப்பாளையம் குளத்துக்கு வர நீர்வழி பாதையை தூய்மைப்படுத்திங்க அணைப்பாளையம் குளத்துக்கு தண்ணி நிரப்பணுங்க. தண்ணி நிரப்பின சூழ்நிலையில தண்ணி மழை நீர் நல்ல நீர் டிடிஎஸ் கம்மியா நொய்யலத்துல தண்ணி வரையில அணைப்பாளையம் குளத்துல தண்ணி நம்பிருச்சுங்க. அணைப்பாளையம் குளத்துல தண்ணி நின்றுனாங்க. ஒரு குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாயப்பட்டறைக்காரருக்கு பலன் இல்லைங்க. சாயப்பட்டறைக்காரர் என்ன பண்றாங்க, ஆய்வுன்னு தெரியுங்க, போர்வெல் ஓட்டிங்க அந்த போர்க்குள்ள மனசாட்சி இல்லாம அந்த கழிவுகளை உள்ள இறக்குறாங்க. அது தண்ணி மாசுபட்டுட்டா ஒண்ணுமே இல்லை, வாழ்வாதாரமே மனிதனோட குருவிகள் எல்லா இனங்களோட உயிரினங்களோட வாழ்வாதாரமே தண்ணி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்காதீங்க. சுய லாபத்துக்காக ஒரு 5000 மக்களோட வாழ்க்கையோட விளையாடுறாங்க. தண்ணி கலர் கலரா போகுதுங்க, ஊதா வண்ணத்துல போகுது, வெள்ளை கலர்ல போகுது, பால் மாதிரி போகுது, மோர் மாதிரி போகுது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குதுங்க. 5000 விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாதீங்க இல்லைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் காசு சம்பாதிக்கலாம், நல்ல நீரை சம்பாதிக்க முடியாதுங்க. நீரை மாசுபடுறதுக்கு நம்பு இது பண்றாங்க. நம்புமே கெடுதல் நிலத்தடி நீரை கெடுக்கிறதுக்கான வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது நாங்க வட்டாட்சியரிடம் 6 பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிங்க பண்ணுங்க. இது ஆனா மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட கடிதத்தை கொடுத்துருக்குறேங்க. இதை சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு வார காலத்துலங்க எல்லாம் எங்க 6 பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு 5000 விவசாயிகள் அணைப்பளத்து குளத்துல இறங்கிங்க போராட்டத்துல ஈடுபடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவெடுத்துக்கிறாங்க. 10 நாட்களுக்குள் மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் குளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.